சுவிஸ் நாட்டினுடைய நீதிமன்றம் கொடுத்திருக்கிற ஒரு தீர்ப்பை பார்த்தா இவங்களா இப்படி பண்ணாங்க, இதுக்கு என்ன வெள்ளையும் சொல்லையுமா தெரியுறீங்க அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிருக்கு. ஹிந்துஜா குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்றது உலகத்தில் 48 நாடுகளில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. உலகத்தின் 146வது பணக்கார குடும்பமாகவும் இந்தியாவினுடைய 7வது பணக்கார குடும்பமாகவும் அறியப்படுற இவங்க அசோக் லைலாண்ட் அதே மாதிரி இந்துஸ்தான் பேங்க் எல்லாம் இவங்களுடைய கம்பெனிக்கு கீழே தான் இருக்கு. இப்படிப்பட்ட பணக்காரங்க இந்தியாவில் இருந்து படிக்காத பாமர மக்களை சுவிஸில் ஜெனீவாவில் இருக்கிற அவங்களுடைய வீட்டில் வேலைக்காக வச்சிருக்காங்க. ஒரு நாளுக்கு 18 மணித்தியாலம் வேலை வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாத்தையும் பறித்து வச்சிருக்காங்க. இந்தியா காசுக்கு 600 ரூபாயை ஒரு நாளுக்கு சம்பளமா சுவிஸ் காசுல கூட கொடுக்காம இந்தியா காசுலயே கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய வீட்டுல வளர்க்குற நாய்க்கு கூட 2000 ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. ஹிந்துஜா ஃபேமிலி மீதான இந்த குற்றச்சாட்டு ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்ட நிலையில 4.5 வருடங்கள் சிறை தண்டனையும் 33 கோடி ரூபாயை அபராதமாகவும் விதிச்சிருக்காங்க. உலகத்தின் பணக்கார குடும்பம் இப்படிப்பட்ட கஞ்சத்தனமான ஒரு வேலையை செய்வாங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.